Jake Gyllenhaal, greatest of all time. Jake Gyllenhaal, one of the best actor in the world அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய one of the most favorite actor அப்படின்னா அது Jake Gyllenhaal தான். இவரோட சின்ன வயசுல இருந்தே இப்போ வரைக்கும் நிறைய மூவிஸை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோ மூவிஸை கொடுத்தும் இவரோட ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சரியான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜேக் ஜிலன்ஹாலோட ஃபில்மோகிராஃபி, அதாவது இவரோட சின்ன ரோல்ல இருந்து பெரிய ரோல் வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஏன் ஜேக் ஜிலன்ஹால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இவரோட நேம் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கும், அதனால சில இடத்துல தப்பாக கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவரோட நேம் அப்படி. The name Gyllenhaal, I never know if I'm pronouncing it correctly. It is a Swedish name, is it not? It is a Swedish name. So shouldn't it be like Gyllenhaal? Oh my God. I have Gyllenhaal. The only two places that is pronounced correctly, my last name like you did just now, is in Sweden and in IKEA. IKEA. ஓகே, யார் இந்த ஜேக் ஜிலன்ஹால்? ஜேக்கப் பெஞ்சமின் ஜிலன்ஹால் டிசம்பர் 19ஆம் தேதி 1980வது வருடம் லாஸ் ஏஞ்சலஸ்ல பிறந்திருக்காரு. இவரோட அப்பா ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனாலையும் இவரோட அம்மா ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் அப்படிங்கிறதுனாலையும் இவரோட சின்ன வயசுலயே இவருக்கு சினிமாக்குள்ள வரதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இவரோட சிஸ்டர் மேகி ஜிலன்ஹால், இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். பேட்மேன் தி டார்க் நைட்ல ரேச்சல் அப்படிங்கிற கேரக்டர்ல பார்த்திருப்பீங்க. ஆல்சோ ஜேக் ஜிலன்ஹாலும் இவரோட சிஸ்டரும் சேர்ந்து டோனி டார்கோ அப்படிங்கிற மூவில ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஜேக் அவரோட 11வது வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ஸ்லிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி மூவில நடிச்சு அவரோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட அப்பாவோட மூவிஸ்ல சில அப்பியரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஜேக் ஜிலன்ஹாலை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா 2018ல ஜிலன்ஹாலை ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன் அப்படிங்கிற கேட்டகரியில செலக்ட் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹாலிவுட் தளபதி இவரு. ஆல்சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைலர் ஸ்விஃப்ட்டை டேட் பண்ணாரு. பட் பாதியிலே பிரேக்கப் ஆகிடுச்சு. அதனால டைலர் ஸ்விஃப்ட் வந்து ஜேக்கை பத்தி சில சாங்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஜேக் ஜிலன்ஹால் தன்னோட ஆக்டிங் கரியர்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காக இவரோட படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்மேனாவும் ஸ்பைடர்மேனாவும் நடிக்கிறதுக்காக ஆடிஷன்லாம் கூட அட்டென்ட் பண்ணியிருக்காரு. I auditioned for a lot of classics that I'm not in. என்னதான் ஜேக் ஜிலன்ஹால் இந்த மூவிஸ் எல்லாம் மிஸ் பண்ணி இருந்தாலும் டே ஆஃப்டர் டுமாரோ, பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல மிஸ்ட்ரியோ. Hey, I've seen this one. This is a classic. ஓகே, இதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாமே கொடுத்து தான் இருக்காரு. ஆனா இதையும் தாண்டி இன்னும் நிறைய ஆர்ட் சினிமாக்களையுமே நம்ம ஜேக் ஜிலன்ஹால் வந்து கொடுத்து தான் இருக்காரு. ப்ரோக் பேக் மவுண்டைன், டோனி டார்கோ, நைட் கிராவலர், எண்ட் ஆஃப் வாட்ச் அப்படின்னு இன்னும் நிறைய இவரோட படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மூவிஸ்ல இவர் நடிச்ச ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தான். இப்படி டிஃப்ரெண்டான ரோல்ஸை சூஸ் பண்ணி நடிக்கிறது மூலயமா தான் இன்னைக்கு இவர் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா இருக்காரு. நீங்க நம்ம ஜேக் ஜிலன்ஹாலோட மூவிஸ் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல லோயஸ்ட் கலெக்ஷன் வாங்கியிருக்க மூவிஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஜேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஜேக் ஜிலன்ஹாலோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவரோட கரியர்ல பார்த்தோம் அப்படின்னா இவரோட சின்ன வயசுலயே அக்டோபர் ஸ்கை அண்ட் டோனி டார்கோ இந்த ரெண்டு மூவிஸ்லயுமே இவர் எடுத்துக்கிட்ட அந்த ரோல் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரோவா தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டு படத்துலயுமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. அக்டோபர் ஸ்கை ரிலீஸ் ஆனப்பயே ஒரு மிகப்பெரிய ஹிட். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஸ்டோரி தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராக்கெட் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஹோல்சம் மூவியா தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க அந்த மூவியை பாத்தீங்க அப்படின்னா சூரரை போட்டு ஞாபகம் உங்களுக்கு வரலாம். ஞாபகம் அப்படின்னு தான் சொன்னேன், ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற ஸ்டோரி தான். அண்ட் இந்த பக்கம் டோனி டார்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஸ்கைக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமைஞ்சது. ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடவே இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்கூல் டீனேஜரை பத்தி சொல்லியிருப்பாங்க. And then Donnie Darko came up and I was like, oh, this feels like my high school experience. அண்ட் ஆல்சோ மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இருக்கும். மல்டிவர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மூவி ரிலீஸ் ஆகி சில வருஷம் ஆன பிறகு தான் இந்த டோனி டார்கோவை நிறைய பேர் பார்த்து ஒரு கல்ட் கிளாசிக்காக மாறுனுச்சு. இந்த ரெண்டு மூவியும் தான் ஜேக்கோட ஆக்டிங் ஸ்டைலுக்கு ஒரு அடித்தளம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மூவிஸில் இவர் எந்த மாதிரியான ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் அவரோட ஐயையும் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரோ அதை தான் இவரோட அடுத்தடுத்த மூவிஸில் கொடுத்துருந்தாரு. Started looking at the rabbit, my sort of chin down, looking at him in a particular way. I think because of the angle of where the camera was in the close-up, and then eventually became, a choice that my character made every time he saw the rabbit. And it's those little things that I've learned to trust over time, those little weird instinctual things character-wise that I go, oh, why is that showing? Oh, I'm going to use that.
you know. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரா இவரோட ஆக்டிங் ஸ்கில்லை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிறதுக்காக எவ்ரி ஆக்டர் ஐ லுக் அப் டு ஹேஸ் டன் தியேட்டர் ஒர்க், ஸோ ஐ நியூ ஐ ஹேட் டு கிவ் இட் ஏ ட்ரை அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ்ல நடிக்கவும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்டான ஆக்சென்ட் அண்ட் சாங்ஸ் பாடவுமே கத்துக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி மிகப்பெரிய ஸ்டேஜஸ் ஆன வெஸ்ட் எண்ட் அண்ட் பிராட்வே அப்படிங்கிற ஸ்டேஜஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னதான் ஜேக் ஜிலன்ஹால் சின்ன வயசுலயே ஒரு சில ரொமான்டிக் டிராமா மூவில ஆக்ட் பண்ணியிருந்தாலும் பபுள் பாய் அப்படிங்கிற மூவில கொடுத்த இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு அந்த படமும் ஒரு கல்ட் ஃபில்ம் அப்படின்னு பேச வச்சிருக்கு. இந்த ரோல்ல ஜேக் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதனாலேயே இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மேனுக்கு வில்லனா மிஸ்ட்ரியோ அப்படிங்கிற ரோலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. Wait a second, I've seen this before. Yes. I know. Fun. It's not Bubble Boy anymore. It's Hey, Bubble Man. Bubble Man. Oh, snap. 2002ல ஜேக்கோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தி டே ஆஃப்டர் டுமாரோக்கு முன்னாடியே ஜேரட் லேட்டோ, அதாவது அமெரிக்கன் சைக்கோல பால் அலன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ண ஆக்டர் கூட ஹைவே அப்படிங்கிற மூவில நடிச்சிருந்தாரு. 2005க்கு மேல ஒரு ஆக்டரா ஜேக்கால எந்த ரோல கொடுத்தாலும் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிஸ்கான டிசிஷனை எடுத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ரோலா எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. ப்ரோக்பேக் மவுண்டைன் ஒரு கே கவுபாய் படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேக் ஜிலன்ஹால் முதல் முறையா ஒரு கேவா ஹீத் லெஜர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். When was it, 10 years ago? A lot of actors didn't want to play a gay role. Did you feel that pressure? Now everybody does. இந்த படத்தோட கதை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த இன்டர்வியூல ஜேக் ஜிலன்ஹாலே சொல்றாரு. A story has the power beyond anything that you think you have control over or part of. The story is the power, and when it goes out into the world, it becomes everyone else's. And so you have a short time with it, and that's my job and my honor to do, and then it is everyone else's. இந்த ப்ரோக்பேக் மவுண்டைன் வந்து 3 அகாடமி அவார்டை வின் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஜேக் ஜிலன்ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவிக்காக மட்டும்தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகியிருக்காரு. இந்த மூவிக்கு அப்புறம் தான் ஜேக் ஒரு படத்தோட கதை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி ஒரு ஆக்டரா நல்ல ஸ்டோரியை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஜார்ஹெட் இந்த மூவி தான் ஜேக்கோட அந்த ஆங்கிரி சவருக்கு மட்டும் இல்லாம மிலிட்டரி மூவிஸ்க்கே அடித்தளம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஜார்ஹெட் தான் ஜேக் ஜிலன்ஹால் நடிச்ச ஃபர்ஸ்ட் மிலிட்டரி மூவி. இதுக்கப்புறம் தான் இவர் நிறைய இந்த போலீஸ் அண்ட் மிலிட்டரி ரிலேட்டடான மூவிஸ்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எண்ட் ஆஃப் வாட்ச், ஜோடியாக், பிரிசனர்ஸ், பிரதர்ஸ், தி கில்ட்டி அண்ட் இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மூவியான தி கோவனன்ட், இது எல்லாமே அந்த மிலிட்டரி அண்ட் போலீஸ் ரிலேட்டடான மூவிஸ் தான். இவர் தொடர்ந்து இந்த மாதிரி மிலிட்டரி அண்ட் போலீஸ் ரிலேட்டடான ரோல்ஸ்ல நடிக்கிறதுக்கு காரணம் இவர் அந்த கேரக்டருக்கு செட் ஆகுறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இவருக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷனை கொடுத்தாலும் அதை ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணி ஆக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான். ஜார்ஹெட்ல ஒரு டிஸ்டர்பிங் என்விரான்மெண்ட்ல வாழக்கூடிய ஒருத்தனோட எமோஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே அந்த ராவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. பிரதர்ஸ்ல ஆப்கானிஸ்தான் வார்ல ஃபைட் பண்ணி பிடிஎஸ்டியால பாதிக்கப்பட்ட டோபி மேக்கர் கூட எந்த மாதிரி டீல் பண்றாரு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா எண்ட் ஆஃப் வாட்ச்ல இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒருபடி மேல போய் லிட்டரலா ஒரு போலீஸ் ஆபீசராவே ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த ரோலுக்காக ஜேக் ஜிலன்ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட தலையை சேவ் பண்ணிட்டு 5 months எல்ஏ போலீஸ் ஆபீசரா ட்ரைனிங் எடுத்து உண்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. And what I saw just changed me forever. To see the work that they do, to be with them, watching them do their work, to be in sometimes very dangerous situations and also beautiful situations, to see human behavior at its most tried sometimes, changed everything in the way I see the world. So I look at that as a very, very particular moment in my life and my career. Something I needed. 2021லயுமே கில்ட்டி அப்படிங்கிற மூவில இதே மாதிரி தான் ஒரு 911 போலீஸ் டிஸ்பேச்சர் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இதுவுமே ரொம்ப இன்டென்ஷனான ஒரு ரோல் தான். அதுக்கப்புறம் 2022லயும் மைக்கேல் பேவோட ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மூவில நடிச்சாரு. இந்த மூவி பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடிஏல 5 ஸ்டார் போலீஸ் கேஸ் வாங்குனீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஜோடியாக் அப்படிங்கிற மூவில இன்னொரு அடித்தளம் போட்டாரு. பிகாஸ் இந்த மூவிக்கு அப்புறம் தான் ஜேக் ஜிலன்ஹால் மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி, பிரிசனர்ஸ், எனிமி, நைட் கிராலர், நாக்டோரல் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரிசையா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸா கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த ஜோடியாக் மூவில தான் ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது டைரக்டரோடது. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு ஜேக் ஜிலன்ஹால் லேர்ன் பண்ண இடம். ஏன்னா ஜோடியாக் படத்தோட டைரக்டர் வந்து டேவிட் ஃபின்ச்சர். வழக்கமாவே டேவிட் ஃபின்ச்சர் அவரோட படத்தோட ஆக்டரை போட்டு புளிஞ்சு எடுப்பாரு. It's raining and I run up to this door and
I'm trying to get information, and we shot the scene twice, and we shot it probably over at 50 takes. I remember I never really got that scene, and if I did, or if he did, I never did, which is an interesting thing as an actor. ஜேக் ஜில்லன்ஹால் அவரோட ஒரு மூவிக்கும் அந்த கேரக்டருக்கு அவர் பண்ணக்கூடிய டெடிகேஷன் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பிரிசனர்ஸ், எனிமி, நைட் கிரவுலர் இந்த 3 மூவிலையுமே ஜேக் அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு கேரக்டருக்கும் ஒரு எமோஷனல் ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்து நடிச்சிருப்பாரு. பிரிசனர்ஸ்ல டிடெக்டிவ் லோக்கி அப்படிங்கிற ரோலுக்கு ஆக்சுவலி ரயன் காஸ்லிங்கும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனா ஜேக்குக்கு இவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்ல போலீஸ் மேனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால டெனிஸ் வெலனியோ வந்து பிரிசனருக்கு ஜேக் ஜில்லன்ஹாலை தான் சூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டரான டெனிஸ் வெலனியோ கூட பிளேட் ரன்னர் அப்படிங்கிற மூவில ரயன் காஸ்லிங்க்கு வாய்ப்பு கிடைச்சது. ஜேக் அண்ட் ரயன் இவங்க 2 பேருமே அவங்களோட ரோல்ஸை பெர்ஃபெக்ட்டா நடிக்கக்கூடியவங்க தான். இவங்க 2 பேரோட பர்சனாலிட்டியுமே லிட்டரலி மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிசனர்ஸ் மூவில ஜேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அந்த கேரக்டரோட ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துறதுக்காக அடிக்கடி கண் சிமிட்ற மாதிரியும் அந்த கேரக்டருக்கான தனித்தன்மையை காமிக்கிறதுக்காக கையில டேட்டஸ் போட்டிருக்க மாதிரியும் ஜுவல்லரிஸ் போட்டிருக்க மாதிரியும் சின்ன டீடைல்ஸ்லாம் வச்சு காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டியும் ஜேக் ஜில்லன்ஹால் வந்து வழக்கமா அவரோட ஐயை வச்சு சில சப்டில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. டோனி டார்கோல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனிங் படத்துல கூப்ரிக் மறைச்சு பாக்குற மாதிரி பார்த்து அவரோட கண்ணை ஒரு மாதிரி ஸ்லீப் ஐயாவே காமிச்சு அவரோட மேட்னஸ் அதுல காமிச்சிருப்பாரு. பிரிசனர்ஸ்ல அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்காக அதிகமா அடிக்கடி கண்ணை பிளிங்க் பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. நைட் கிரவுலர்ல லிட்டரலா எங்கேயுமே கண்ணை சிமிட்டியே இருக்க மாட்டாரு. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்ல அவரோட கண்ணை ரொம்ப பெருசா வச்சு தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் நாக்டோரல் அனிமல்ல ரொம்ப சோகமா அழுதுகிட்டே இவரோட கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெட் கலர்ல தான் இருக்கும். அதே மாதிரி பிளாஷ்பேக்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இவர் ஹாப்பியா இருக்கும்போது நார்மல் ஐயா இருக்கும். ஒரு கண்ணை வச்சு எப்படிதான் இந்த மனுஷன் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாரு அப்படின்னு தெரியல. எனிமில இவரோட ஆக்டிங்ல இன்னும் ஒருபடி மேல போய் இவரோட டாப்பிள் கேங்கரா நடிச்சிருப்பாரு. ஐ மீன் அந்த படத்துல டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட இவரு தான்ப்பா 2 கேரக்டரா நடிச்சிருக்காரு அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு 2 கேரக்டருக்கும் வேற பர்சனாலிட்டியை கொடுத்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாரு. நைட் கிரவுலர் இந்த மூவிக்காக ஜேக் ஜில்லன்ஹால் சாப்பிடாம இருந்து ஓடி 30 பவுண்ட்ஸ் அவரோட எடையை குறைச்சிருக்காரு. அண்ட் ரியல் லைஃப் நைட் கிரவுலர் ஹார்வர்ட் ரைஸ்ப்ரூக் அப்படிங்கிறவரு கூட நைட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அவரு கூட சேர்ந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து இவரோட கேரக்டரை எந்த மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னா என்ன நடந்தாலும் இவரோட பலனுக்காக மற்றவங்களை மேனிபுலேட் பண்ற மாதிரி ஒரு செஸ் காயின் மாதிரி தான் எழுதியிருப்பாரு. நைட் கிரவுலருக்கு அப்புறம் என்னதான் ஜேக் ஜில்லன்ஹால் சார்மிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாலும் அதுல பாதிக்கு மேல நைட் கிரவுலரோட அந்த கேரக்டர் இருக்க தான் செய்யுது. ஸோ இவருக்குள்ள அந்த நைட் கிரவுலர்ல இருந்த லோ ப்ளூம் அப்படிங்கிற கேரக்டர் இன்னும் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். I was just deeply devoted to that character and that story. And yeah, the side effects of it is like it takes a bit of time to shake it off. But you know, in the end, it's just acting. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா How long do the characters stay in your head? Do they ever leave? I don't know, really. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்ச இவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஆஸ்கர் அவர் கூட கிடைக்கல. ஏன் ஈவன் ஆஸ்கருக்கு நாமினேட் கூட ஆகல அப்படிங்கறத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஜேக் ஜில்லன்ஹால் சோர்ந்து போகல. நைட் கிரவுலர்ல கிட்டத்தட்ட 30 பவுண்ட்ஸ் உடல் எடையை குறைச்சாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் லவ் அப்படின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் தான் சவுத்பா அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் மூவில நடிச்சு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. நைட் கிரவுலர்ல இப்படி இருந்த ஒரு உடனே இந்த அளவுக்கு பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. Jake and I trained 8 hours a day, you know, for a month and a half, 2 months. Lived like boxers, clean diet, clean lifestyle, didn't go out. I mean, I'd get to the gym, you know, thinking I'd be the first one there, and he'd already run like 7 miles, you know, and learn the choreography and all that. Yeah, it was intense. ஜேக் ஜில்லன்ஹால் நைட் கிரவுலர்ல பேசின இந்த டயலாக் வந்து இவருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். What I believe, sir, is that good things come to those who work their asses off. And that people such as yourself who reached the top of the mountain didn't just fall there. ஜேக் ஜில்லன்ஹால் வந்து எந்த ஜானர்ல நடிச்சாலும் அதுல அட்லீஸ்ட் 2-3 படங்கள் கொடுக்காம இருக்க மாட்டாரு. த்ரில்லர் மூவிஸ் கொடுத்தாரு அப்படின்னா வரிசையா த்ரில்லர் மூவிஸா கொடுப்பாரு. போலீஸ் ரிலேட்டடான மூவிஸ் கொடுத்தாரு அப்படின்னா வரிசையா போலீஸ் மூவிஸா கொடுப்பாரு. அந்த வகையில இப்ப சவுத்பாவுக்கு அப்புறம் இப்ப இன்னொரு UFC மூவி ஹவுஸ் அப்படிங்கிற மூவில நடிச்சிட்டு இருக்காரு. இந்த மூவியை உண்மையான UFC ஃபைட்ல அந்த பிரேக்கப்ப ஷூட் பண்ணியிருக்காங்க. ஜேக் எப்பவுமே ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலை எடுத்து பிளே பண்ணுவாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அந்த வகையில எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி, இந்த மூவியை
மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேக் ஜிலன்ஹால் பேர் கிரில்ஸ் கூடலாம் அட்வென்ச்சர் பண்ணியிருக்காரு. Yeah. It's pretty high. ஜேக் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த மூவி அப்படின்னா அது ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் பேஸ்டு மூவி தான். இந்த மூவியில் ஃபிசிக்கலி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாரு. பட் இந்த கேரக்டரில் வந்து ஒரு பாம் பிளாஸ்டால தன்னோட 2 காலையும் இழந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ரொம்ப கஷ்டப்படுற கேரக்டராக நடிச்சிருப்பாரு. You just have to show up for Show once. up. Yes. Show up? Yes. I fucking showed up for you. I showed up. I was standing there for you. All I of showed this, up for all you. of this is my fault, right? I showed up for you. It doesn't scare me. Just I show can't. up. That's I it. can't. I can't. I can't do it. Why do you even want me? Why? I'm such a fuck up. That acting is like all about imagination, and there's a lot of talk about like commitment and method acting and how far do you go and blah blah blah. It's everybody's favorite conversation, but it is a conversation that's had a lot, and I just believe so deeply in your imagination. That's the fun. It's like the play. It's what you need, and I had lost it in that moment, and it threw me for a number of days because I went so far, and I just realized that that's not acting to me anymore. ஜேக் ஜிலன்ஹால் லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி அவார்டுக்காகவோ இல்ல ரெகக்னிஷனுக்காகவோ நடிக்கல. அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸை எடுத்து தான் நடிக்கிறாரு. அதே மாதிரி தான் இவர் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க கூட அகைன் ஒர்க் பண்றதா இருக்கட்டும். நைட் கிராவலரோட டைரக்டரான டான் கில்ராய் கூட வெல்வெட் பஸ்ஸா அப்படிங்கிற மூவி, ஆல்சோ இவர் கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் கூடவும் திரும்ப நடிக்கிறதா இருக்கட்டும். பிரிசனர்ஸ்ல வில்லனா நடிச்ச பால் டேனா இவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வைல்ட் லைஃப் அப்படிங்கிற மூவியை கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி புது டைரக்டரான பாராசைட் மூவியோட டைரக்டர் பாங் ஜூன் ஹோ இவரு கூட ஓக்ஜா அப்படிங்கிற மூவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இவரால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே சமயம் என்னதான் எக்ஸ்பெரிமெண்டலா சேலஞ்சிங்கான ரோல்ஸை எடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் ஒரு ஃபன்னான கேரக்டர்ல பிளே பண்ணாரு. See, that wasn't so hard. Somebody get this stupid costume off me. என்னதான் நம்ம ஜேக் ஜிலன்ஹால் வந்து ரீசெண்டா சின்ன ரோல்ஸ் இருக்க ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாலும் பட் அதுல அவரோட கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஆனதா தான் இருக்கும். என்னுடைய ஒப்பீனியன்ல இன்னைக்கு வரைக்கும் ஜேக் ஜிலன்ஹாலோட அண்டர்ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது டெமோலிஷனும் நாக்டோரல் அனிமலும் தான் நான் சொல்லுவேன். ஆல்சோ இதுதான் ஜேக்கோட லோயஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாகவும் அமைஞ்சிருக்கு. டெமோலிஷன்ல இவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்னு தான் இந்த மூவி இருக்கும். நாக்டோரல் அனிமலை டாம் ஃபோர்ட் அப்படிங்கறது தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, தன்னோட பொண்ணையும் ஒய்ஃபையும் கார்ல கூட்டிட்டு போகும்போது யாருன்னே தெரியாத சில பேர் காரை நிறுத்தி ஜேக்கோட ஒய்ஃப் அண்ட் பொண்ணை தூக்கிட்டு போய் கொன்னுடுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இந்த மூவியோட ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரியான மூவிஸ்லாம் ஜேக் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுவாரு. அண்ட் அந்த டைரக்டருக்கும் எப்படி ஜேக்கை யூஸ் பண்றது அப்படின்னு தெரியும் போது ஜேக்குக்கும் அந்த ஸ்டோரியில அந்த கேரக்டரா பிளே பண்ண இன்னும் ஃப்ரீடம் கிடைக்குது. இதை தாண்டி ஜேக் ஜிலன்ஹால் வந்து புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ற விதமா ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வச்சிருக்காரு. ஜேக் ஜிலன்ஹால் காமெடியில இருந்து ஃபேண்டசி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வரைக்கும் ஆக்ட் பண்ணி அவருக்கு எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அவரால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸை ரியலா கொடுக்கறதுக்காக ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி பேசும், எப்படி நடிக்கும், ஈவன் எப்படி கண்ணை பிளிங்க் பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்து அதுக்கான எஃபெக்டை போடுறாரு. அதுதான் ஜேக் ஜிலன்ஹால் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக்டர் அப்படிங்கிறத காமிக்குது. But remember, I will never ask you to do anything that I wouldn't do myself. ஜேக் ஜிலன்ஹால் இவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இவர் எப்பவுமே நமக்கு கோட் தான். இந்த எபிசோடில் நாம ஜேக் ஜிலன்ஹாலோட ஃபிலிம் கரியரை பத்தி பார்த்தோம். நான் ஆல்ரெடி மார்கட் ராபிக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் எபிசோடா என்ன இருக்க போகுது அப்படின்னா லிட்டரலி மீ யாருக்காச்சும் புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இவரை பத்தி ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யாரையாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.